कृष्ण। जय राधा माधवा कुंज बिहारी, जय राधा कुंज बिहारी, यशोदा
श्रील प्रभुपाद की जय। हरिनाम संकीर्तन की जय। श्रील प्रभुपाद की all glories to the assembled devotees, all glories to the assembled devotees, all glories to the assembled devotees, all glories to Guru and Lord of all Gurus to Shri. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Hare Krishna. So, Srimad Bhagavad Gita Unmayurgil 5வது அத்தியாயம் 29வது ஸ்லோகம். भोक्तारां यज्ञतपसां सर्वलोकमहेश्वरं सुहृतं सर्वभूतानां ज्ञात्वा मां शान्तिमृच्छति. நான் ரிப்பீட் பண்ணுங்க. भोक्तारां यज्ञतपसां सर्वलोक महेश्वरं सुहृदं सर्वभूतानां ज्ञात्वा मां शान्तिं पृच्छति. भोक्तारां यज्ञतपसां सर्वलोका महेश्वरं सुहृतं सर्वभूतानां ज्ञात्वा मां शान्तिं पृच्छति. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்குபவர் அபயச்சரணரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு: நானே எல்லா யாகங்களையும் தவங்களையும் இறுதியில் அனுபவிப்பவன் என்றும் எல்லா லோகங்களையும் தேவர்களையும் கட்டுப்படுத்துபவன் என்றும் எல்லா உயிர்வாளிகளின் உற்ற நண்பன் என்றும் அறிந்து என்னை பற்றி முழு உணர்வில் இருப்பவன் ஜட துயரங்களிலிருந்து விடுபட்டு அமைதி அடைகின்றான். பொருளுரை: மாயா சக்தியின் பிடியில் சிக்கியுள்ள அனைத்து கட்டுண்ட ஆத்மாக்களும் பௌதீக உலகில் அமைதியை தேடுகின்றனர். ஆனால் பகவத்கீதையின் இப்பிரிவில் கூறப்பட்டிருக்கும் அமைதிக்கான வழி என்ன என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அமைதிக்கான மிகச் சிறந்த வழி இதுவே. மனிதனின் எல்லா செயல்களையும் அனுபவிப்பவர் பகவான் கிருஷ்ணரே. அவரே எல்லா லோகங்களுக்கும் தேவர்களுக்கும் உரிமையாளர் என்பதால் மனிதர்கள் அவரது திவ்ய சேவைக்காக அனைத்தையும் அர்ப்பணிக்க வேண்டும். அவரை விட உயர்ந்தவர் எவரும் இல்லை. தேவர்களில் தலை சிறந்தவர்களான சிவபெருமானையும் பிரம்மதேவரையும் விட அவரே சிறந்தவர். வேதங்களில் ஸ்வேதோஸ்வதர உபனிஷத் முழுமுதற் கடவுள் தமீஸ்வரானாம் பரம மகேஸ்வரம் என்று வர்ணிக்கப்படுகிறார். மாயையின் மயக்கத்தால் காணும் எல்லாவற்றிற்கும் தானே எஜமானன் என்று ஜீவன்கள் எண்ணினாலும் உண்மையில் அவர்கள் இறைவனின் ஜடசக்தியால் ஆளப்படுகின்றனர். பகவானே ஜட இயற்கையின் எஜமானர் ஆவார். கட்டுண்ட ஆத்மாக்களோ ஜட இயற்கையின் கடுமையான சட்டங்களுக்கு உட்பட்டவர். இந்த அப்பட்டமான உண்மையினை உணராதவரை தனிப்பட்ட முறையிலோ பல பேர் ஒன்று கூடியோ இவ்வுலகில் அமைதியை காண்பது சாத்தியமில்லை. இதுவே கிருஷ்ண உணர்வில் அறியப்படுவது ஆகும். பகவான் கிருஷ்ணரே பரம அதிகாரி. மாபெரும் தேவர்கள் உட்பட எல்லா ஜீவன்களும் அவரது சேவகர்களே. பூர்ண கிருஷ்ண உணர்வில் மட்டுமே பக்குவமான அமைதியை அடைய இயலும்.
கர்மயோகம் என்ற பெயரால் பொதுவாக அறியப்படும் இந்த 5ஆம் அத்தியாயம் கிருஷ்ண உணர்வின் பயிற்சி விவரமாகும். கர்மயோகம் எவ்வாறு முக்தி அளிக்க முடியும் என்ற கற்பனை கேள்விக்கு இங்கு பதில் கூறப்பட்டது. கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுவது என்றால் பகவான் கிருஷ்ணரே உயர்ந்த ஆளுநர் என்ற முழு ஞானத்துடன் செயலாற்றுவதாகும். இத்தகைய செயல் திவ்ய ஞானத்தில் இருந்து வேறுபட்டது அல்ல. நேரடியான கிருஷ்ண உணர்வு பக்தி யோகம் எனப்படும். ஞான யோகம் என்பது பக்தி யோகத்திற்கு இட்டு செல்லும் பாதையும். பரம உண்மையுடனான ஒருவனது உறவை பற்றிய முழு ஞானத்துடன் செயல்படுவதே கிருஷ்ண உணர்வாகும். மேலும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரை பற்றிய முழு ஞானமே அந்த உணர்வின் பக்குவ நிலையாகும். கடவுளின் மிகச்சிறிய அம்சமான ஆத்மா அவரது நித்திய தொண்டன் ஆவார். ஆத்மா மாயை ஆட்சி செய்ய விரும்பும் பொழுது அதனுடன் அவன் தொடர்பு கொள்கின்றான். இதுவே அவனது பல்வேறு துயரங்களுக்கு காரணம். அவன் ஜடத்துடன் தொடர்பு கொண்டுள்ள வரை அவன் தேவைகளுக்காக செயலாற்றுதல் அவசியம். இருப்பினும் ஜடத்தின் எல்லைக்குள் இருக்கும் போதிலும் கிருஷ்ண உணர்வானது ஒருவனை ஆன்மீக வாழ்விற்கு கொண்டு வருகிறது. ஏனெனில் ஜட உலகில் பயிற்சி செய்யப்படும் போதிலும் ஆன்மீக வாழ்வினை இது எழுச்சி பெறச் செய்கின்றது. ஒருவன் எந்த அளவிற்கு இதில் முன்னேறியுள்ளானோ அந்த அளவிற்கு அவன் ஜடத்தின் பிணைப்பிலிருந்து விடுபட்டுள்ளான். கடவுளின் யாரிடமும் பாரபட்சம் பார்ப்பதில்லை. கிருஷ்ண உணர்வில் அவன் செய்யும் கடமைகளை பொறுத்ததே அவனது பலன்கள். இக்கடமைகள் புலன்களை அடக்குவதற்கும் கோபம், ஆசை ஆகியவற்றின் தாக்குதலை வெல்வதற்கும் ஒரு உதவியாக அமைகின்றன. மேற்கூறிய எழுச்சிகளை அடக்கி கிருஷ்ண உணர்வில் நிலையாக நிற்பவன் உண்மையில் பிரம்ம நிர்வாணம் என்னும் திவ்யமான நிலையில் உள்ளான். கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்யும் போது தானாகவே அஷ்டாங்க யோக முறையில் பயிற்சி செய்யப்படுகிறது. ஏனெனில் யோக முறையின் இறுதி நோக்கம் பக்தியினால் எளிமையாக அடையப்படுகிறது. அஷ்டாங்க யோக முறையில் யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகார, தாரண, தியான, சமாதி என்று படிப்படியாக வழியில் முன்னேற்றம் அடையப்படுகிறது. ஆனால் பக்தி தொண்டின் பக்குவத்துடன் ஒப்பிடும்போது இவை ஒரு முன்னுரையை போன்றவை. பக்தி தொண்டு மட்டுமே மனிதனுக்கு அமைதியை நல்கும். பக்தியே வாழ்வின் மிக உன்னதமான நிலையாகும். ஹரி ஓம் தத்சத். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனஷலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நமோ ஓம் விஷ்ணுபாதாய कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने. नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौर भक्तवृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम राम हरे हरे. ஹரே கிருஷ்ணா. ஸோ மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த பல்லடம் பக்தி யோக மையத்தில் பக்தர்களுடைய நடுவில் இப்போ இந்த விசேஷமான புருஷோத்தம
அதிக மாசம் இதில் வந்து நம்ம இருக்கோம். ஜஸ்ட் 2 நாள் தான் இருக்கு. ஸோ இந்த சங்கத்தில் வந்து பகவத்கீதையை வாசிச்சோம். 5வது அத்தியாயம் 23வது ஸ்லோகம். இந்த அமைதிக்கான வழியை பற்றி கிருஷ்ணருக்கு வந்து பகவத்கீதையில் சொல்றாரு. நமக்கு வந்து சில பிரபுபாதருடைய புஸ்தகத்துல கூட அமைதிக்கான வழின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. ஸோ இந்த தற்சமயம் இருக்கக்கூடிய கலியுகத்துல இது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து சாதாரணமாகவே இந்த பௌதீக உலகத்துல இந்த மனசை வச்சுக்கிட்டு வந்து அமைதியா சந்தோஷமா இருக்கிறது கடினம். அதுல இந்த கலியுகத்துல ரொம்ப கடினம். அதுலயும் தற்சமயம் இன்னும் கடினம். ஏன்னா எல்லாமே மொபைலு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ என்னென்னலாம் வந்துருச்சு. ஸோ இப்படி எல்லா முன்னேற்றமும் இருந்தாலும் நமக்கு இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். பகவான் வந்து அமைதிக்கான சூத்திரம் ரொம்ப சொன்னாரு. பீஸ் ஃபார்முலா அப்படின்னா அமைதிக்கான சூத்திரம் வந்து பகவத்கீதையினுடைய 700 ஸ்லோகங்கள்ல கொடுக்கப்பட்ட ஸ்லோகம். இது 3 சூத்திரங்கள் இருக்கு. என்ன சூத்திரம்? போக்தாரம் யக்ஞ தபசம். எல்லா யாகங்களுக்கான அனுபவிப்பாளர் நானே. இங்க நானே அப்படின்னா கிருஷ்ணர் தான் இந்த ஸ்லோகத்தை சொல்றோம். அந்த நானே அப்படிங்கிறது யாரை குறிக்கிறது? கிருஷ்ணரை குறிக்கின்றது. பகவான் சொல்றார், போக்தாரம் யக்ஞ தபசா. ஒரு தபஸ்யத்துல யாராவது ஒரு யக்ஞம் செய்து கடும் தவம் செய்யறாங்கன்னா அதோட பலனை அனுபவிப்பவன் நான் தான். சர்வலோக மகேஸ்வரம், எல்லா இடங்களுக்கும் எல்லாத்திற்கும் உரிமையாளர் நானே அப்படிங்கிறது. இது 2வது. 3வது வந்து எல்லாருடைய மிகுந்த நெருங்கிய நண்பன், சுகுருதன். நண்பனுக்கு நெருங்கிய நண்பன் அப்படின்னு சுகுர்தா அப்படின்னா சமஸ்கிருதத்துல மிகுந்த நெருங்கிய நண்பன். அதுவும் நானே அப்படின்னு பகவான் சொல்றார். அப்புறம் ஞாத்வா மாம் சாந்தி பிரச்சதி. இதை தெரிந்து புரிந்து முழுமையாக நம்ம மனசுல அதை ஏற்றுக்கொண்டு பயிற்சி அளிப்பவன் மிகவும் அமைதியாக இருப்பான். ஆக்சுவலி இன்னொரு இடத்துல 2வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் இன்னொரு இடத்துல சொல்றாரு, ஒருத்தர் வந்து இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கணும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கணும் விரும்புறீங்க? எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்கணும் இல்லையா? வாழ்க்கையில வாழ்றதே அதுதான். அப்போ பகவான் சொல்றாரு, சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா ஸ்திரமான ஃபர்ஸ்ட் வந்து அமைதி வேணுங்கிற. சந்தோஷமா இருக்கணும்னா அமைதியா இருக்கணும். ஒரே பதட்டத்தில் இருந்தா எங்க சந்தோஷம் கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் சந்தோஷமா இருக்கணும்னா அமைதி வேணும். அமைதியா வேணும்னா, அமைதி வேணும்னா ஸ்திரமான மனசு, ஸ்டெடி மைண்ட். ஸ்திரமான ஸ்டெடி மைண்ட், ஸ்திரமான ஒரு மனசு வேணும்னா டிரான்சென்டென்டல் இன்டெலிஜென்ஸ், அதி உன்னதமான புத்தி தேவை. அப்படி அதி உன்னதமான புத்தி எப்ப கிடைக்கும் அப்படின்னா பகவானுடன் தொடர்பு கொண்டு அவரை பற்றி தெரிந்து கொண்டு புரிந்து கொள்ளும் பொழுது மட்டுமே தான் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதி உன்னதமான இன்டெலிஜென்ஸ், புத்தி. ஸோ அப்போ இந்த ஸ்லோகமும் அந்த ஸ்லோகம் 2வது அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்ட இந்த ஸ்லோகம் நம்ம வந்து இணைச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அமைதியான வாழ்வுக்கான வழி என்ன அப்படின்னா
நம்மளுடைய வாழ்க்கையில முழுமையாக நம்மளுடைய உணர்வுல, நம்மளுடைய சரணாகதியில பகவானை நம்ம வந்து கொண்டு வந்தா மட்டுமே தான் அமைதி. ஸோ இங்க வந்து பிரபுபாதர் சொல்றாரு, இந்த உலகம் வந்து எப்படிப்பட்ட உலகம் அப்படின்னா, இந்த பௌதீக உலகத்துல வந்து நம்ம வந்து மாயையுடைய சக்தியின் பிடியில் சிக்கியுள்ளோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால பிரபுபாதர் சொல்றாரு, இந்த உலகம் வந்து எப்பொழுதுமே இந்த உலகத்துல இருக்கிறவங்க கவலையில தான் இருப்பாங்க. ஆங்ஸைட்டி, கவலை. இப்போ நீங்க வந்து உண்மையான சந்தோஷம் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க வந்து இப்போ ஒரு கவலை, அப்புறம் அந்த கவலையிலிருந்து அப்பான்னு ஏதோ வெளியில வர்றீங்க, அப்புறம் அதுக்கப்புறம் கவலை காத்துட்டு இருக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு கவலை. இந்த ரெண்டு கவலை இருக்கு இல்லையா? இப்போ நேற்றுக்கு ஒரு கவலை இருந்தது, இன்னைக்கு ஒரு கவலை இருந்தது, கொஞ்ச நேரத்துக்கு அந்த கவலை இல்லாமல் இருந்தோம் பார்த்தீங்களா? அதைத்தான் சந்தோஷம்னு இந்த உலகத்துல தெரிஞ்சு வச்சிருக்கோம். பட் அது ஆக்சுவலாக உண்மையா சந்தோஷம் கிடையாது. அதுவே நம்மளுடைய புரிதலே தப்பு. நம்மளுடைய கவலைகள்ல இருந்து வெளியில கொஞ்ச நேரம் இருக்கும்போது தான் அதை நம்ம சந்தோஷம்னு நினைக்கிறோம். பட் ஆக்சுவலா வந்து உண்மையான சந்தோஷம் என்பது ஆனந்தம். ஆத்மாவுடைய தன்மை வந்து ஆனந்தமயோ அபியாசாத் அப்படின்னா எப்பொழுதுமே ஆனந்தமா இருக்கும். எப்போ? கடைசியில முன்னுரையில பக்தி தொண்டின் மட்டுமே மனிதனுக்கு அமைதியை நல்கும், பக்தியே வாழ்வின் மிக உன்னதமான பக்குவ நிலையாகும். பக்தினா என்ன? பகவானுக்கு சேவை செய்யும். அப்போ நம்ம வந்து கிருஷ்ணரோட இணைந்து நான் அவருடைய சேவகன், நான் அவருக்கு சேவை செய்யணுங்கிற உணர்வுல நம்ம இருந்தோம் அப்படின்னா என்னாகும்? அதுவே நமக்கு ஆனந்தம். ஒண்ணுமே பண்ண வேண்டாம், நீங்க காசு சம்பாதிக்க வேண்டாம், வேற என்ன எஃபர்ட் எதுவுமே, முயற்சி எல்லாம் எதுவுமே போட தேவையில்லை. ஆன்மீகத்தில் ஜஸ்ட் பகவானே நான் உன்னுடைய பக்தன், உன்னுடைய சேவகன், உனக்கு சேவை செய்யணும்னு ரெண்டு சேவை செஞ்சாலே போதும் ஆனந்தம். ஆனா பௌதீகத்துல நீங்க அந்த சோகால்டு ஆனந்தத்துக்கு தேடி ஓடணும். அது தேடி ஓடுறது கூட எப்படி தெரியுங்களா? பிரபுபாதர் வந்து இந்த பாலைவனத்துல காணல் நீர்னு சொல்றாரு. நீங்க வந்து சாதாரணமா பாலைவனத்துக்கு போனீங்கன்னா அங்க ஒண்ணுமே இல்லை, மண்ணுதான், பயங்கர தாகம். அப்ப அந்த தாகத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாலைவனத்துல அந்த வெயில்ல தூரத்துல போய் பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? தூரமா பாத்தீங்கன்னா அந்த சூரியனுடைய வெளிச்சத்துடைய வெப்பத்துடைய பிரதிபிம்பத்தினால, ரிஃப்ளெக்ஷன்னால தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். அங்க ஏதோ நதி இருக்கு போல் இருக்கு அப்படின்னு. அவர் அங்க போய் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? இல்லை. அதே மாதிரி நீங்க ரோட்ல கூட கார் ஓட்டிட்டு இருக்கீங்க, தார் ரோடுல. அப்ப கார்ல போனீங்கன்னா தூரத்துல இருந்து என்ன தெரியும்? தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். உடனே போனீங்கன்னா இல்லை. அந்த மாதிரிதான் இந்த உலகத்துல பகவான் இல்லாத வாழ்க்கையை வந்து எப்படி ஆனந்தம்லாம் ஒண்ணுமே கிடையாது. சோ அந்த மாயையுடைய பிடியில சிக்கியுள்ளோம். அதான் பிரபுபாதர் சொல்றாரு, மாயை பிடியில் சிக்கி அனைத்து கட்டுண்ட ஆத்மாக்களும் அமைதியை தேடுகின்றன. ஸோ அதனாலதான் கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றாரு, ஏன் வந்து நமக்கு அமைதி இல்லை அப்படின்னா, நம்ம கிட்ட ஒரு எதிரி இருக்காரு. யாரு? யார் தெரியல. நம்ம எல்லாருமே எதிரி, எல்லாரும் நீங்க தான் எதிரி, நாங்க தான் எதிரி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பகவான் என்ன சொல்றாருன்னா, அந்த எதிரி நம்ம கிட்டே இருக்கு. மமை வம்ச ஜீவனோகே ஜீவபூத்த சனாதனக, அப்புறம் மனசஸ்தான் இந்திரயாணி.
மனசும் புலன்களும். ஸோ கிருஷ்ண உணர்வுக்கு நம்ம வந்ததுனால நமக்கு அது தெரிஞ்சது. அந்த புலன்களும் மனசும் நம்மளை பாதிச்சு கொண்டே இருக்கு. மனசஸ்தான் இந்திரயாணி பிராகிருதிஸ்தானி கரிஷதி. ஸோ அந்த அமைதி நமக்கு ஏன் இல்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த மனதால ஆக்கிவிக்கப்படுறோம். அதனாலதான் பிரபுபாதர் வந்து 2 வார்த்தைகள் கொடுத்தார். கோஸ்வாமி, கோதாசா. கோஸ்வாமினா புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்தும். கோதாசா அப்படின்னா புலன்களையும் புலன்களுக்கும் மனதுக்கும் ஏற்றவாறு அதை சொல்றதை கேட்க. இந்த உலகத்துல எல்லாரும் அப்படிதான் கேட்கணும். மனசு என்ன சொல்லுது? நீ இது கிடைச்சா நீ சந்தோஷம், இது கிடைச்சா இது சந்தோஷம். இப்படியே நம்ம ஓடிட்டு இருக்கோம். பிரம்மபூத்த பிரசன்னாத்மா ந சோச்சதி ந கங்ஷதி. சோச்சதி கங்ஷதி. இது கிடைச்சா சந்தோஷம், ஐயோ இதை நான் இழந்துட்டனே ஒரு ஏக்கம். ஸோ இந்த அறியாமையிலிருந்து வெளியில வர்றதுக்கு தான் கிருஷ்ணர் வந்து இந்த அமைதி சூத்திரத்தை கொடுத்துருக்காரு. ஒரு சின்ன பக்தி சேவை செய்தாலும் கூட அது வந்து பெரிய பெரிய ஒரு ஆபத்திலிருந்து காக்கப்படும்னு பகவான் சொல்றார். அவனுடைய இந்த புருஷோத்தம அதிக மாச மகாத்மியத்துல ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு. பகவான் பார்க்கலாம் எவ்வளவு கருணை வாய்ந்தது. ஒரு குரங்கு அது என்ன ஆச்சு அப்படின்னா அதோட வாயிலெல்லாம் ஏதோ ஒரு வியாதி வந்து கொப்பளெல்லாம் வந்துச்சு. ஸோ அது வந்து கொப்பளெல்லாம் வந்து எதுவுமே சாப்பிட முடியல. அப்போ சாப்பிட முடியாமல் என்னாச்சு? விரதம். ஒன்றும் சாப்பிட முடியல, அப்படியே இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சு? அந்த மரத்துல இருந்து தவறி அப்படியே பயங்கர பசியில ஒரு சோறுல கீழே வந்துருச்சு. அது சோறுல நீச்சல் கூட அடிக்கிறதுக்கு சக்தி இல்லை. அப்படியே ஏதோ நடந்து 2 நாள் அப்படியே இருந்துருச்சான். இப்படி ஆச்சா? அப்புறம் திடீர்னு அதுக்கு இறப்பு வந்து அதுக்கு மோட்சம் வந்து வைகுண்டத்துக்கு போச்சு. அவன் ஏன் அப்படின்னா அது 3 நாள் சாப்பிடாம இருந்ததாமா. அது மாசம் என்னன்னா புருஷோத்தம மாசம். அதே மாதிரி தண்ணியில ஏதோ புண்ணிய ஸ்தலத்தில் இருக்கிற தண்ணியில நடந்துட்டே இருந்ததுனால அந்த கருணையில அந்த குரங்குக்கு மோட்சம் கிடைச்சு. குரங்கு ஒண்ணுமே தெரியாது. அதுக்கு என்ன வாயில புண்ணு இருக்குன்னு சொல்லி சாப்பிடாம இருந்தது. அப்போ பக்தர்கள் உண்மையிலேயே இந்த மாதிரி தபசியை செய்யும் போது எத்தனை பலன் கிடைக்கும். சோ இப்படி பக்தி வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். பகவான் சொல்றாரு, ஞானம் என்ற படகில் ஒருவன் மூழ்கும் பொழுது இந்த பெருங்கடலான பாவக்கடலை சுலபமாக தாண்டி விடுவான் பகவான் சொல்றார். என்ன ஞானம்? நான் உடம்பில்லை, ஆத்மா. நான் பகவானுக்கு எப்பொழுதுமே சேவை செய்யும். ஸோ அதுல முதல் படியாக நம்ம புரிஞ்சுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, நான் உடம்பில்லை, ஆத்மா. எத்தனை நாள் நம்ம வந்து பக்தியிலையும் வந்துட்டு நான் உடம்புன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா உண்மையான தீர்வு சந்தோஷம் நமக்கு கிடைக்காது. பக்தி செய்யும் போது கூட அப்ப நம்ம என்ன நினைக்கணும்? நான் உடம்பு கிடையாதுங்கிற உணர்வு நமக்கு வரணும். அந்த பிரச்சனைகள் நமக்கு வரும்போது ஜஸ்ட் அந்த ஒரு எண்ணம், நான் உடம்பு இல்லை, இந்த உடம்புனாலதான் இந்த இன்னல்கள் வருது. இறப்புல இருந்து பிறப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சமயத்துல 6 விதமான மாற்றுதலுக்கு இந்த ஆத்மா உட்படுத்தப்படுகின்றது. என்னது அந்த 6? பிறப்பு, வளர்ச்சி, தங்குதல், அப்புறம் வந்து உற்பத்தி செய்தல், அப்புறம் வந்து அழிதல், கடைசியில வந்து இறப்பு.
இந்த மாதிரியான 6 விதமான பாதிப்புகளுக்கு இந்த உடம்பு உட்பட்டு இருக்கு. அதனால நான் பாதிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்தது அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஒரு பக்தர் வந்து புஸ்தகம் விநியோகம் பண்ணிட்டு இருந்தார் எங்கன்னா ஏர்போர்ட்ல. அப்போ அன்னைக்குன்னு பார்த்து அவருக்கு யாருமே வாங்க வர மாட்டேங்குது. எல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஒரு பகவத்கீதை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காரு. ஒருத்தர் அப்போ சூட்கேஸ்லாம் போட்டுட்டு அமெரிக்கா பெட்டி எடுத்துட்டு வர்றாரு. அவர் கொஞ்சம் மனம் கலங்கி ஒரு கண்ணீர்லாம் இந்த மாதிரி ஒரு முகமே கொஞ்சம் சோர்வா இருக்கு. அப்போ அவர் பார்த்துட்டு அவர் போய் இந்த பகவத்கீதை என்ன பகவத்கீதைன்னா அவர் ஆல்ரெடி அவர் கொஞ்சம் கவலையா இருந்தாரு. இவர் வந்து பகவத் கேட்ட போது சும்மா பண்ணிக்கலாம், நானே கவலையில இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிச்சார். இப்போ இவர் என்னாச்சு ஏன் கவலையா இருக்கு என்ன 2 வாரத்தை கேட்கிறாரு. யாரு? இந்த பக்தர். அவர் புஸ்தகம் வச்சு ஏன் கவலை ஏன் கேட்கறீங்க? எனக்கு இப்பதான் ஒரு செய்தி வந்தது, எங்க அம்மா இறந்துட்டாங்க. என் வாழ்க்கையிலேயே முக்கியமான நபர் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் அழுக ஆரம்பிச்சிட்டார். எப்படி அவருக்கு என்ன அவருக்கு தெரிஞ்சது அவர் அம்மா வந்து எல்லாமே அப்படின்னு சொல்லி. அப்போ திடீர்னு அந்த பக்தர் இந்த பகவத்கீதையிலிருந்து 2வது அத்தியாயத்துல 13வது ஸ்லோகத்தை எடுத்து காமிக்கிறது. என்ன ஸ்லோகம்? தேஹினோ அஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேஹ அந்தர பிராப்திர் தீரஸ்தத்ர ந முஹ்யதி. இந்த ஆத்மா வந்து இந்த உடல்ல தங்கும் பொழுது இந்த உடலானது வெவ்வேறு விதமான மாற்றுதலுக்கு உட்படுத்தப்படுகிறது. எந்த மாதிரி? கௌமாரம், இளைய வயது, அப்புறம் வந்து யௌவனம், அப்புறம் வந்து யங் ஏஜ், அப்புறம் ஜரா, முதுமை. இப்படி இந்த ஆத்மா வந்து இந்த உடம்புல இருக்கும்போது இந்த உடம்பு மாறிக்கொண்டு தத்ததேக அந்தர பிராப்தி. இதெல்லாம் வந்து அம்மா இறந்துருக்காங்க, அவர் செய்தி கேட்டிருக்காரு, எங்கிற கலகத்தில் இருக்காரு. இப்ப பகவத்கீதையில நீங்க சொல்றாங்க தத்ததேக அந்தர பிராப்தி அப்படின்னா இந்த உடம்பை விட்டு ஆத்மா போனதுக்கு ஒரு இறப்பு சமயத்துல இந்த ஆத்மா இன்னொரு உடம்புக்கு போகின்றது. திடமான புத்தியுள்ளவன் திகைப்பது இல்லை அப்படின்னா இந்த கலங்கப்படுவது இல்லை. இதை சொல்லி அந்த 2 வார்த்தைகள் சொல்லிட்டு கவலைப்படாதீங்க, அம்மா வந்து அவங்க உடம்பில்ல ஆத்மா இப்போ இந்த உடம்பு விட்டு போயிட்டு இன்னொரு உடம்புல இருக்காங்க சொல்லி 2 வார்த்தைகள் சொல்லி அவ்வளோதான். அவர் டிவோட்டியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர் அந்த மாதிரி ஒரு கழகத்தில் இருந்தவர். ஓ அப்படியா, எங்க அம்மா இறக்கலையா, இன்னொரு உடம்பு எடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டு அந்த பகவத்கீதை வாங்கிட்டு $100 கொடுத்துட்டு ரொம்ப நன்றி இதை சொன்னதுக்கு வாங்கிட்டு. அப்போ அவர் வந்து அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தார். அது சின்ன ஞானம், நான் உடம்பில்ல ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சிருக்கேன். கலங்கெல்லாம் போயிடுச்சு. இதே மாதிரிதான் டிவோட்டிக்கு ஒவ்வொரு நிமிஷத்துலயும் நான் உடம்பில்ல ஆத்மான்னு நம்ம ஞாபகப்படுத்திட்டு அந்த ஆத்மாவுடைய ஸ்தானத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா அமைதியா இருக்கேன். இல்லைன்னா எப்பவுமே ஐயோ என்னாச்சு இப்பதான் 2 மாசம் தான் ஆச்சு. என்னாச்சு? நமக்கு ஈரான் நமக்கு வந்து போர்ல வந்து என்னாச்சு? ஐயோ கேஸ் கிடைக்குமா, ஐயோ எல்லாரும் பார்த்து சாப்பாடு இருக்குமா, அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு ஆயிடுச்சு. கோவிட் மாதிரி ஆயிருமோ அப்படின்னு. இப்போ அந்த சமயத்துல நம்ம ஹரே கிருஷ்ணான்னு சேட் பண்ணிருப்போம். இப்போ அதை ஒண்ணுமே எல்லாம் விட்டுருப்போம். இந்த மாதிரி எப்பவுமே அமைதி இல்லாத ஒரு உலகம் இது. ஸோ கிருஷ்ணன் வந்து இதற்காக வந்திருக்காருன்னா நம்மளை எல்லாம் கூட்டிட்டு போறது. நான் வந்து விருந்தாவனத்துல ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், இப்போ அந்த இடத்துல தான் வர்றேன். தீர்க்கதப்பான்னு ஒரு இடம் இருக்கு. யாரும் போயிருக்கீங்களா? தீர்க்கதப்பா இங்க வந்து நந்தகாவ் வந்து கிருஷ்ணர் தங்கிய இடம். கிருஷ்ணர் வந்து 11 வருடங்கள்
4 மாதமோ 8 மாதங்கள் அவர் பிருந்தாவனத்தில் இருந்தார். அதுல 2 வருடம் 2.5 வருடம் கோகுல்ல இருந்தார். அப்புறம் வந்து அரக்கர்கள்லாம் இருந்த காரணத்தினால அவர் வந்து he was transferred to நந்தகாவ். அவங்க எல்லாருமே இங்கே வந்து அரக்கர்கள்லாம் வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காங்க. பூத்தனா, சகட்டாசூரா, திருணாவர்த்தா, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நந்த மகாராஜெல்லாம் பெரியவங்கெல்லாம் பேசி இங்கே வேண்டாம், நம்ம கோபாலுக்கு ரொம்ப கஷ்டமாகுது, நம்ம இடம் மாறிடலாம்னு சொல்லி நந்தகாவுக்கு போகும்போது 9 லட்சம் பசு, 9 lakh cows பேசிட்டு இருந்தோம். தாரகிருஷ்ணன் சொன்னார், வெகு விரைவில் இந்த கோஷாலா 40-50 பசுக்கள் வரப்போறாங்க. அப்போ பேசிட்டு இருந்தோம், ஐயோ 40 பசு வரப்போகுது, எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க. அங்க 9 லட்சம் பசு. நந்த மகாராஜ் நினைச்சு பாருங்களேன், எவ்வளவு பெரிய இடம் வேணும், பல்லடமே வேணும். பல்லடமே 10 தெரியல. ஸோ கிருஷ்ணர் வந்து அந்த 9 லட்சம் பசு எடுத்துட்டு போய் தேர்கதம்பாங்கிற இடத்துல அவர் கிருஷ்ணர் சொல்லுவாரமா, எல்லாரும் மேய்க்க விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக காடு, ஃபுல்லாக மேய்க்க விட்டுருவாங்க. கிருஷ்ணர், பலராமர், கோபன் மாதிரிலாம் அந்த தேர்கதம்பால விளையாடிட்டு இருப்பாங்க. அப்புறம் அங்கே வந்து சூரியன் அஸ்தமனம் ஆகும்போது இட் இஸ் செட் தட் சூரியன் சன் செட் ஆகும்போது கரெக்டாக கிருஷ்ணனுடைய பாதத்தில் அந்த சூரிய ஒளி கதிர்கள் பாதத்தில் அடிக்கும். அப்போ அங்கே அந்த சமயத்தில் பகவான் என்ன பண்ணுவார், கதம்ப மரம், நம்ம கிருஷ்ண உணவுல 2 மரங்கள் முக்கியம், கதம்பம் அப்புறம் கமல மரம். கிருஷ்ணருக்கு கதம்ப மரம் ரொம்ப பிடிக்கும், ராதாராணிக்கு தமல் மரம் ரொம்ப பிடிக்கும். ஏன்? கதம்ப மரத்திலிருந்து கோல்டன் ஃப்ளவர்ஸ். ஸோ கிருஷ்ணருக்கு ஏன் பிடிக்கும்? அதை பார்த்தா ராதாராணியை பார்த்தா. ராதாராணிக்கு தமல் மரம் ரொம்ப பிடிக்கும். ஏன்? தமல் மரத்தை பார்த்தா கருநீல வண்ணம், அதை பார்த்து ராதாராணிக்கு கிருஷ்ணருடைய நாமம். ஸோ இந்த கதம்ப மரத்துக்கு மேலே ஏறி கிருஷ்ணன் என்ன பண்ணுவாரு, புல்லாங்குழல வாசிப்பார். வாசிக்கும் போது என்னது, ஷாமலி, கங்கா, இப்படி எல்லா பசுகளையும் அங்கிருந்து கூப்பிடுவாராம். ஏன்னா மேய்க்கிற டைம் ஆயிடுச்சு இல்லையா, 6 மணி 5 மணி 6 மணி ஆச்சு. அப்போ பகவான் வந்து புல்லாங்குழல் வாசிச்சுட்டு கங்கான்னு கத்துவாராம். கங்கா மட்டும் ஒழிக்குவோம். அப்போ ஒவ்வொரு பேரும் சொல்லும் போது அந்தந்த பசு பேசும். இந்த அளவுக்கு கிருஷ்ணருக்கும் பசுவுக்கும். அதனாலதான் கிருஷ்ணர் பேர் என்ன, கோவிந்தா, கோபாலா. கோவிந்தான்னா என்னது, பசுக்களுக்கு இன்பம் கொடுப்பவன். கோபாலான பசுக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பவன். ஸோ ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த புல்லாங்குழலை வச்சு பசுக்களை கூப்பிடுறாங்க. பசுவை மட்டும் அவர் கூப்பிடல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாயையில சிக்கி இருக்கிற ஜீவாத்மாக்கெல்லாம் வாங்க வாங்க வாங்க, நான் கூப்பிட்டு போறேன். எங்க? கோலோக விருந்தாவனம். அப்போ இந்த பௌதீக உலகத்துல நம்ம இங்க இருந்துட்டு நம்மளுடைய இறுதி இலக்கு என்னவா இருக்கணும், பகவானிடம் சென்று அடைவது. அவருடைய கோலோக விருந்தாவனம் வைகுண்டத்துக்கு சென்று அடைவது தான் நம்முடைய இறுதி இலக்கா. அந்த இறுதி இலக்குக்கு இந்த 3மே ஒரு பெரிய சூத்திரமா நம்ம இருக்கோம் நம்ம வாழ்க்கையில. என்னது? போக்தாராம் யக்ன தபசம். நான் எந்த ஒரு செயல்கள் செய்தாலும் எல்லாத்துக்கும் அனுபவிப்பாளர் யாரு? கிருஷ்ணரே. அப்போ பக்தர்கள் வந்து வீட்டில் இருக்கும்போது என்னது, வீட்டில் கணவன் மனைவி குழந்தைகள்லாம் இருக்கும்போது என்னது, வீட்டில் நடுவில் ஒரு சின்ன மண்டபம் பாரு வச்சு பகவானை வச்சு பூஜிச்சு சாப்பிட்றதெல்லாம் அவருக்கு நைவேத்தியம் பண்ணி, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கீர்த்தனம், ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஸோ இப்படி எல்லாம் ஒன்னா இருந்து ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணி, வீட்டில் இருக்கிறவங்களாம் ஒன்னா சேர்ந்து பகவத்கீதை பாகவங்கள்லாம் பண்ணா வீடு வந்து
கோயிலாயிரும், வைகுண்டமாயிரும். ஏன்னா எல்லா செயல்களையும் பகவானுக்கு அர்ப்பணிக்கிறது. போக்தாராம் யக்ன சர்வசாம், சர்வலோக மகேஸ்வரம், எல்லாமே பகவான் தான் உரிமையாளர். நம்மளது எதுவுமே கிடையாது. நான் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எதை நீ கொண்டு வந்தாய் எதை நீ இழப்பதற்கு, நல்லா எடுத்து செல்வதற்கு சொல்லுவாங்க. இஸ்லாம் நம்ம 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அலெக்சாண்டர்னு யூரோப் நாட்டிலிருந்து வந்த ஒரு இன்வேடர்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, வெவ்வேறு இடத்துக்கு போய் கடத்துறது அந்த மாதிரி அவர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தார். அப்படி ஒரு பெரிய திருடன் அவரு சாகர சமயத்துல அவருக்கு ஒரு அனுபவம் தோணுச்சு, ரியலைசேஷன். என்னன்னா அவர் சொன்னார் அவரோட மந்திரிகள் கிட்ட, என்னை இறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய சவப்பட்டியில என்னை தூக்கிட்டு நீங்க போவீங்க இல்லையா, 4 டாக்டர் கொண்டு வரணும். அவர் ஃபர்ஸ்ட் சொல்றாரு 4 டாக்டர் வேணும். அப்புறம் நான் இறந்த பிறகு எனக்கு பின்னாடி நான் சேர்த்து வச்ச செல்வமெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படியே போட்டுட்டே சரியா. அப்போ மந்திரிகள்லாம் என்னடா இந்த மாதிரி சொல்றாரு. அப்புறம் இறந்து என்னை பெட்டியில போட்டு கொண்டு போவீங்க இல்லையா, 2 கையை என்ன பண்ணும், வெளியில தொங்கோடும். இவெல்லாம் ஆச்சரியமா என்ன இப்படி சொல்றாரு இந்த ராஜா. அவர் போய் கேட்கிறாரு, ஏங்க இந்த மாதிரி சொன்னீங்க? சொல்றாரு, என்ன வேணா பண்ணலாம், நீ டாக்டர் என்ன காப்பாத்துவாரு இது அப்படின்னு. அவன் ஏன் 4 டாக்டர்னா, ஒரு டாக்டர்னா 2 டாக்டர் என்ன, இறப்புன்னு வந்தா 4 டாக்டர் வந்தாலும் காப்பாற்ற முடியாது. ராக்கே கிருஷ்ணா மர்னேக்கும், மர்னே கிருஷ்ணா ராக்கேக்கும். பகவான் முடிவு பண்ணிட்டாரு நான் இறக்கணும்னா என்னது, யாருனாலையும் காப்பாற்ற முடியும். அதே மாதிரி பகவான் முடிவு பண்ணிட்டாரு இவரை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னா யாரு நம்மளுக்கு என்ன பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. சோ இந்த உலகத்தில் நம்ம எல்லாமே பகவானோட தான். அந்த ஒரு எண்ணத்தில் நம்ம எப்பவுமே இருக்கணும். என்னோடதுன்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அதுக்கு பாதிப்பு வந்துடும். ஒருத்தர் என்ன பண்ணாரு, அவர் ஒரு பெரிய சைட் மாதிரி வச்சிருந்தார். அப்போ அவர் ரொம்ப கர்வத்தில் ரொம்ப நல்ல ப்ரைஸ், அது லட்ச கோடி கணக்கில் போகும். அவர் நினைச்சார் யாருமே இந்த எங்கிட்ட இருந்து வாங்க முடியாது, என்னன்னாலும் சரி அப்படின்னு சொல்லி அவர் அந்த மாதிரி ஒரு பெரிய இதில் இருந்தார். சில பேர்லாம் இவர் இப்படி சொல்றாருன்னு சொல்லி அவருக்கு 2 மடங்கு 3 மடங்கு காசெல்லாம் கொடுத்தாரு. அவர் இந்த இடத்த எங்கிட்ட இருந்து யாருமே எடுக்க முடியாது. அப்போ ஒரு நாள் என்னாச்சு, அந்த மாதிரி ஒரு கர்வத்தில் இருந்தார். அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, அவருடைய வீட்டு இடையா இருக்கிற இடத்த ரோடை பெருசுபடுத்தணும்னு சொல்லிட்டாங்க. ரோடை பெருசுபடுத்தணும் என்ன பண்ணணும், அவர் அந்த இடத்த என்ன பண்ணணும், கவர்மெண்ட் கொடுத்தே தான். அவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, பிடிச்சுள்ளதான் போகும். கடைசியில் என்னாச்சு, அவர் நினைச்சாரு நான் எங்கேயிட்டு இருந்து யாருமே எடுக்க முடியாது, எடுக்கப்பட்டது. ஸோ இந்த உலகத்தில் சர்வலோக பிரபாதம் தான் எழுதுறாரு, மிக உயர்ந்தவர் யாருமே இல்லை. பிரம்மதேவர் சிவபெருமானும் கூட எப்படி பகவானுடைய சேவகர்கள். அதனால பகவான் பௌதீக உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் ஒரு பெரிய திட்டம் போட்டாராம். ஆன்மீக உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இங்கே வரும்போது யார் பார்த்துக்குவாங்க அப்படின்னு அவர் போட்டு, இவர் இந்திரன் பார்த்துக்குவாரு, சந்திரன் பார்க்குவாரு, இது பார்ப்பாங்க. பிரம்மதேவரும் சிவபெருமானும் அவர் நினைப்பாங்க, ஓ எங்களுக்கெல்லாம் பெரிய இடம் கிடைக்க போகுது அப்படின்னு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அந்த லிஸ்ட்ல பிரம்மதேவருடைய பேரும் சிவபெருமானோட பேரும் இல்லையா. அப்பா அவங்க போயிட்டு, பகவானே எங்களை விட்டுட்டீங்களே, தயவு செய்து ஒரு
அட்லீஸ்ட் ஒரு புல்லாவோ கல்லாவோ இருக்கிறதுக்கு ஒரு இடமாவது கொடுங்க அப்படின்னு ரொம்ப பணிவா கேட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா 2 முக்கியமான இடம் இருக்கு, பர்சானா, நந்தகாவ். இது ரெண்டுமே எங்க இருக்கு? யாரா போயிருக்கீங்களா? எங்க இருக்கு? மலையில இருக்கு. பாத்தீங்கன்னா 100 அடி 200 அடி 300 அடி இருக்கும். அந்த மலை யாரு தெரியுமா? பர்சானால இருக்கிற மலை வந்து பிரம்மதேவி. நந்தகாவுல இருக்கக்கூடிய மலை யாரு? சிவபெருமான். அவ்வளவு பெரியவங்க ரொம்ப பணிவான இடத்தை எடுத்து அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு மேல பகவான் வந்து லீலை பண்றாங்க. சோ பிரம்மதேவர் நினைக்கிறாரு, கோபிகளுடைய பாத துளிகள் என் மேல படட்டும், அதுல நான் வந்து பணிவா இருந்து ஒரு பக்குவம் அடைகிறேன்னு சொல்லி பிரம்மதேவர். சோ இப்படிப்பட்ட பிரம்மதேவரும் சிவபெருமானும் கூட அவங்க வந்து பகவானுக்கு எல்லாத்தையும் அர்ப்பணிச்சு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு. அடுத்தது என்ன சொல்றாரு? சுகிருதம் சர்வபூதானம். 5 minutes தான். சுகிருதம் சர்வபூதானம், எல்லாருக்கும் நெருங்கிய நண்பன் நான் அப்படிங்கிறார் பகவான். நம்ம என்ன நினைச்சிருக்கோம்? அவர் நண்பன் ஆவாரா, இவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரா அப்படின்னு நம்ம அங்க நம்ம வெளியில எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். ஆனா யாரு? பகவான் நமக்குள்ளேயே இருக்க. கிருஷ்ணா, யூ ஆர் மை ஃப்ரெண்ட். இன்னையில இருந்து நீங்க தான் என்னுடைய நண்பன். நீங்க எனக்கு வந்து எல்லா உதவியும் நீங்க செய்யணும்னு சொன்னீங்கன்னா போதும். ரூபாத சொல்றாரு, நீங்க 1 அடி எடுத்து வச்சா பகவான் என்ன பண்ணுவார்? 10 அடி எடுத்து. ஆனா அவரை நோக்கி நீங்க 1 அடி பின்னாடி எடுத்து வச்சா அவர் என்ன பண்ணுவார்? 10 அடி பின்னாடி போவாங்க. சோ அதனால பகவான் ரொம்ப கருணை வாய்ந்தவர், நமக்குள்ளேயே இருக்காரு. என்ன சொல்றாரு? சுகிருதம் சர்வபூதானம், ஒவ்வொரு ஜீவராசிகளையும் நான் வந்து நண்பனாக இருக்கேன். சோ ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் அப்படி ஜபிக்கிறது என்ன? கிருஷ்ணா, யூ ஆர் மை ஃப்ரெண்ட். பிரபுபாத் சொல்றாரு, நீ ஹரே கிருஷ்ணா சேட் பண்ணு, கிருஷ்ணாவோட பேசலாம். எத்தனை பேர் கிருஷ்ணரோட பேசணும்? எல்லாருக்கும். அதுக்கு கஷ்டம்லாம் பட தேவையில்லை. நீங்க நம்ம பிரதம மந்திரி கிட்ட பேசணும், என்ன பண்ணணும்? நீங்க பல விஷயங்கள் செய்யணும், என்னென்னலாம் பர்மிஷன் ஆகுது. பட் கிருஷ்ணர் உள்ளே இருக்காரு பரமாத்மா. ஈஸ்வரா சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி. சோ அமைதிக்கான சூத்திரம் இதுதான். பிரபுபாதர் சொன்னாரு, இந்த ஐக்கிய நாட்டு சபை 1965 அமெரிக்கால போயிட்டு இருக்கும்போது அவர் ஐக்கிய நாட்டு சபை யுஎன் நேஷன் மேல போறாரு. எல்லா நாட்டோட கொடிகளும் இருக்கு. பிரபுபா சொன்னாரு, நீங்க அமைதியெல்லாம் காண முடியாது அப்படி. ஏன்னா நீங்க ஐக்கிய நாட்டு சபையை வச்சுக்கிட்டு கிருஷ்ணர் அதுல இல்ல. கிருஷ்ணரை நடுநிலைப்படுத்திய விஷயம் நீங்க பேசாத வரைக்கும் போர்கள் அதிகம்தான் ஆகும், கொடிகளும் அதிகம்தான் ஆகும். உண்மையான அமைதி எப்ப கிடைக்கும்னா அது கிருஷ்ணன் இருக்கணும். சோ அதனால நம்மளுடைய வாழ்க்கையில பகவத்கீதையுடைய பாடத்துல இருந்து நம்ம இன்னைக்கு இந்த புருஷோத்தம் அதிக மாசத்துல புரிஞ்சு கொள்ளக்கூடியது, அமைதிக்கான வழி பகவான் கிருஷ்ணரை நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து இந்த 3 சூத்திரங்களையும் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்க்கையை வழி நடத்துவதுதான். அதுதான் சைத்தன்ய மகாபிரபு மிக சுலபமாக்கியிருக்கார். பெரிய பெரிய தத்துவம் எல்லாம் ஒண்ணுமே நீங்க நினைச்சு ஆராய்ச்சி எல்லாம் பண்ண தேவை. என்ன பண்ணணும்? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே. இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நீங்க அன்றாட ஜெபம் பண்ணீங்கன்னா மெல்ல மெல்லமாக நீங்க வந்து கிருஷ்ணரை ஒவ்வொரு நொடியும் உணர முடியும். கிருஷ்ணர் உங்களுக்கு அவரை சென்று அடைவதற்கான உதவி பாதையில கைடன்ஸ் எப்படின்னா அறிவுரை கொடுக்கிறார். இப்படி பண்ணு, அடுத்தது இப்படி பண்ணு, அடுத்தது நீ இதை செய்யணும், அடுத்தது சொல்லி அவரை வந்து அடைவதற்காக எல்லாம் அவரே கொடுப்பார். அப்படி அந்த பகவானுக்கு, அந்த பகவானே உங்ககிட்ட இருந்து என்ன பண்றாரு? உதவி கேட்கிறார். என்ன உதவி கேட்கிறார்?
நான் ஒரு ஆளை எடுத்துட்டு போய் எத்தனை பேர்கிட்ட கொடுக்கறது? அந்த மாம்பழம் எல்லாம் அழுகி போயிடும். அதனால எனக்கு உதவி தேவைன்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். சைத்தன்ய மகாபிரபு யாரு? கிருஷ்ணன். சைத்தன்ய மகாபிரபு உதவி கேட்கிறார். எதுக்கு? அந்த மாம்பழத்தை நீங்க கொடுக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த மாம்பழம்ங்கிறது கிருஷ்ண பிரேமம். இதை எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு நான் தனியா இருந்தா முடியாது, எல்லாரும் உதவி செய்யும். நீங்கெல்லாம் போய் நீங்க இருக்கிற இடத்துல பல பேருக்கு இதை பத்தி கிருஷ்ணனோட பத்தி சொல்லி என்ன பண்ணணும்? நம்மளோட பலட பக்தி யோக மையத்துக்கு கூட்டிட்டு வரணும். புஸ்தக விநியோகம் செய்யணும். அந்த ஒரு புஸ்தகத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அவர் ஒரு ஸ்லோகம் படிச்சு அந்த அர்த்தம் தெரிஞ்சதுக்கே அவரோட அம்மா இறந்ததுக்கான அந்த கலங்கத்திலிருந்து அம்மா இறக்கலாங்கிற உணர்வு வந்துருச்சு அவருக்கு. நாம சங்கீர்த்தனம், இந்த புஸ்தக விநியோகம், கிருஷ்ண பக்தி இயக்கத்தை மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கறது கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமா. அதனால இந்த புருஷோத்தம அதிக மாசத்துல இந்த பாடங்களை எல்லாம் நம்ம உள்வாங்கி we should try to dedicate and surrender to Krishna. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama. Srimad Bhagavad Gita ki, Jagadguru Srila Prabhupada ki, Gaura Premanande. கேட்காத கேள்விகள் இந்த கருத்துக்கள் எல்லாம் பகிரலாம். உங்க பேரு? ஸ்ரீதர் பிரபு. ரொம்ப அற்புதமா, சாதாரணமா நானே கேட்பேன். கேள்விகள் இல்லாத பட்சத்துல ஜெனரலி we ask some reflections, realization. இந்த கடைசி 3/4 மணி நேரத்துல இந்த வகுப்புல கேட்ட விஷயங்கள்ல ஏதாவது உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்க அப்படின்னு நான் கேட்பேன். அது கேள்விகள் யாரும் இல்லாத போது. ஸோ ஸ்ரீதர் பிரபு ஆல்ரெடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மெக்கானிக்கலாக இருக்கீங்க. மெக்கானிக்கல். ஸோ ஸ்ரீதர் பிரபு இந்த முறையீடு கொடுத்துருக்காரு. நீங்கள் கேள்விகள் இல்லை என்றால் 45 நிமிடத்தில் நீங்கள் கேட்ட விஷயங்கள்ல ஏதாவது உங்களுக்கு மனதை தொடர மாதிரி, இது ரொம்ப எனக்கு பிடிச்சது, அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்கள் பகிரும். கரெக்டுங்களா? கரெக்ட். யாருக்காவது கேள்விகள்? ஃபர்ஸ்ட் ஏதாவது கேள்விகள் இருக்கா? கேட்குறாரு, இந்த குரங்குக்கு இந்த மாதிரி ஆக்சுவலாக அந்த குரங்கு உபவாசம் இல்லை, ராஜன உபவாசம். அதுக்கு வாயில கொண்டு சாப்பிட முடியும். சாப்பாடு இருந்தா சாப்பிடணும். அது முடியல. அது முடியாம இருந்து அது புருஷனுக்கு அதிகமாகும். பகவான் அந்த கருணை. அது ஆக்சுவலா இன்னொன்று தெரியுமா? பிரகலாதன் எப்படி ஆனாரு தெரியுமா? யாருக்கா தெரியுமா? புராணங்கள்ல இந்த கதை கொடுத்துருக்கு. நரசிம்ம தேவரே சொல்றாரு. எத்தனை பேருக்கு தெரியும்? பிரகலாதர் அவருடைய அந்த பொசிஷனை எப்படி அட்டைன் பண்ணார்? சொல்றேன் கேளு. இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, அக்னாத்த சுக்ருதி, தெரியாம செய்யறது கூட பகவான் இந்த பக்தி ஏத்துக்கிறாருங்கிறது புரிஞ்சுக்கணுங்கிறது. பிரகலாதர் என்ன பண்ணாருன்னா, அவருடைய பூர்வ ஜென்மத்துல அவர் ஏதோ ஒரு கல்லன் மாதிரி, திருட மாதிரி அதை தான் பண்றது. அப்புறம் ஒரு தப்பான உறவெல்லாம் வைக்கிறது, பெண்களோட இருக்கிறது, ஏதோ ஒரு கள்ள காதலியை வச்சிருக்காரு. அப்புறம் ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு இடத்துல போய் அவர் உட்கார்ந்துட்டு இதை பேசியிருக்கு. அப்புறம் ஏதோ சண்டை வந்துருக்கு. அந்த சண்டையில என்னாச்சு, அவர் 2 பேரும் அந்த பக்கம் இவர் திரும்பிட்டாங்க, இவர் இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு. அந்த சண்டையில் என்ன பண்ணாரு, அவர் சாப்பிடவே இல்லை. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் சாப்பிட. அந்த நாள் என்னன்னா நரசிம்ம சதுர்தசி. நரசிம்ம சதுர்தசியில அவர் அவருக்கு தெரியாம உபவாசம். அதுக்கப்புறம்
அவர் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆனாரு? He became பிரகலாத். இந்த உபவாசங்கள்லாம் எவ்வளவு முக்கியம்னு பார்த்துக்கோங்க. அதுதான் நான் கிளாஸ்ல கூட சொன்னேன். இப்படி ஒருத்தங்க தெரியாம செய்யறதையே பகவான் ஏத்துக்கிறாரு அப்படின்னா நம்ம பக்தர்கள் உணர்வோட செய்யும் போது எவ்வளவு இதுவா ஏத்துக்கிறாருன்றது தான் அதோடைய அர்த்தம். சரி, வேற ஏதாவது கேள்வி? சொல்லு. சொல்றாரு, எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல. பாண்டவர்கள், விதுரர், பக்தர்கள் பகவான் நம்மளை ஏத்துக்கிட்டாங்க. நான் ரொம்ப ஒரு சாதாரண நல்ல என்ன பகவான் ஏத்துக்கிறார். நீங்க இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களை ஏத்துக்கிறார். நீங்க நினைச்சிருப்பீங்க, நான் ஞாயிற்றுக்கிழமை ஹரே கிருஷ்ணா கோயிலுக்கு வர்றேன், நான் இந்த சேவையெல்லாம் பண்றேன், பகவானே நீ என்னை கூட்டிட்டு போறேன்னா நான் வழிபட்டிருவேன் அப்படின்னீங்கன்னா இவர் உங்களை நிராகரிச்சிருவாங்க. ஸோ பகவான் பகவத்கீதையில் சொல்றாரு, மாம் ஹி பார்த்த அகாஷ்ய ஏபிஸ்யு பாப யோனய ஸ்திரியா வைஷ்ய ததா சூத்ர ஏ அபி மாம் பரமாம் கதி. யார் ஒருவர் மாங்கி பார்த்த வியாபா ஆஷ்ரித்யா, யாரு? ஸ்திரியா வைஷ்ய தத்தோ சூத்ரம். சூத்ரர்கள், வைஷ்யர்கள், நம்ம கீழ் ஜாதிகள் உள்ளவர்கள் கூட என்னுடைய அடைக்கலம் எடுத்தா பகவான் சொல்றாரு என்ன அடைவன். இது பகவத்கீதை. பாகவதத்துல கிராட்ட, குணந்திரா இவங்க எல்லாருமே இப்ப பாத்தீங்கன்னா பாகவதத்துல பிரபுபாத் எழுதுறாரு. இந்த கிராட்ட, குணந்திர இந்த மாதிரி ஒவ்வொரு குலத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க சைனீஸ், இவங்க மங்கோலியர்கள், இவங்க ஆப்பிரிக்கன்னு பிரபுபாத் எல்லாம் கீழே எழுதுறாரு. இப்போ அவங்க எல்லாருமே பக்தர்களாக இருக்காங்க. நீங்க மாயாப்பூர், பிருந்தாவன் போனீங்கன்னா ஜென்மா கௌர பூர்ணிமா சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த வெள்ளையா ஒருத்தர் இருப்பாரு, ஒருத்தர் கருப்பா இருப்பாரு, ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு எனி டைம் இருக்குது சார். பிரபுஜி எனி டைம் இருக்கு. விசேஷ நாளுக்கு போகத்தை இல்லை, எனி டைம் போயிடுச்சுன்னா நானே லாஸ்ட் விண்டமல் போயிடுங்க சார். அங்கே நிறைய நிகழ்ச்சி ஆகுது சார். பிரபுஜி நான் கேட்டேன். மாதிரி நீங்க ஃபெஸ்டிவலுக்கு தான் போகணுன்ட்டு இல்லை, ஃபெஸ்டிவலுக்கு போனீங்கன்னா ரொம்ப பேர் இருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் அந்த மாதிரி கீழே மாமிசம் சாப்பிட்டு அவங்க அந்த மாதிரி மோசமா இருக்கிறவங்க பிரபுபாதனுடைய கருவியில் ஹரே கிருஷ்ண மகாமந்திரா சேன் பண்ணி இப்போ பக்தர்களா இருக்காங்க. அவன் தலையெல்லாம் ஷேவ் பண்ணி ஷிக்கா வச்சுக்கிட்டு முழுமையாக சரணாகதி அடைஞ்சு இருக்காங்க. ஸோ அதனால நீங்க அந்த மாதிரி கவலையெல்லாம் பட தேவை. நீங்க இங்க வந்திருக்கீங்க, பிரபுபாதனுடைய புஸ்தகங்களை படிச்சு அவருடைய சொன்ன வார்த்தைகளை எல்லாம் கேட்டு நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஹரே கிருஷ்ண. ஓகே, ஐ திங்க் டைம் ஆயிடுச்சு. ஸோ வில் ஸ்டாப் ஹியர். जगद्गुरु शील प्रभुपाद की, हरिनाम संकीर्तन की, शिशि गौर निताय की, निताय गौर प्रेमानंदे।